அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் சூரா நபால 3வது ஆயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல அதோட மொழிபெயர்ப்பை பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லதி ஹும் ஃபீஹி முஹ்தலிஃபூன். அல்லதி ஹும் ஃபீஹி முஹ்தலிஃபூன். முதலாவது இது அல்லதி என்றது என்னென்று பார்த்தா, இது அல்லதி அதுக்கு முந்தின வந்த ஆயத்திட பற்றி தான் இது மரம் சொல்லுது. சரியா? அல்லது இப்போ அனின் நபைல் அலி மகத்தான அச்செய்தியை பற்றி அதுதான் இல்லை அல்லதியாக திரும்பி வந்திக்குது. சரியா? அதை தான் அது ரிஃபர் பண்ணுது. அப்போ அல்லதி என்றால் எங்களுக்கு மகத்தான அச்செய்தியை பற்றி என்று எடுக்கலும். அப்போ அல்லதி மகத்தான அந்த செய்தியை பற்றி ஹும் என்ற அவர்கள் ஃபீஹி ஃபீஹி அதில் முஹ்தலிஃபூன் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள். சரி, சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உறுதிப்படுத்தி சொல்கிறான். சரி, அடுத்த விஷயம் அதுதான் இப்போ அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ இதில் நீங்கள் படித்தது ஹும் என்ற அவர்கள், ஃபீ என்ற அதில் முஹ்தலிஃபூன், இஹ்திலாஃப் என்ற வாரத்தை புதுசாக படிச்சிருக்கிறீங்க. இஹ்திலாஃப் என்று சொல்கிறது, முஹ்தலிஃபூன் என்றது கருத்து வேறுபாடு என்ற அர்த்தம் வருது. சரியா? சரி, அடுத்த விஷயம், ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் முஹ்தலிஃபூன் என்றதை பாவிக்கிறார். அப்படி என்று சொன்னால் முஹ்தலிஃபூன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கருத்து வேறுபாடு உடையவர்கள். அப்போ இது இஸ்மா தான் இருக்குது. இது ஃபிஹ்லா இல்லை, செயலா இல்லை, ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்குது. நாங்கள் இதுக்கு முந்தையும் சூரா ஃபாத்தியாலையும் படித்தோம். பெயர் சொல்லுக்கும் ஃபிஹ்லுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பெயர் சொல் இஸ்ம் எப்பயுமே காலம் ஒன்று குறிக்காது. ஆனால் நாங்கள் ஃபிஹ்ல் என்று எடுத்தால் அதுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், அது எல்லாமே ஒரு காலம் ஈக்கும். ஆனால் இஸ்முக்கு காலம் ஈக்காது. அப்படி என்றால் தஃப்சீர் ஆலிம்கள் இதை வச்சு சொல்கிறாங்க, இது முஹ்தலிஃபூன் என்றவங்க, இந்த கருத்து வேறுபாடு உள்ளவங்க அந்த காலத்தில் மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு முந்திலேருந்தே இருந்தாங்க. இந்த கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இது அவங்களுக்கு இடையில மௌத்துக்கு போகிற என்ன நடக்கும் என்றதுல கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அது முந்திலேருந்தே இருந்துச்சு. சரியா? அது ஒன்றாவது. ரெண்டாவது, அந்த காலத்தில் மீக்கிறாங்க. மூணாவது, இதுக்கு புறவும் வர போகிறாங்க. இப்போயே மீக்கிறாங்க, நாளைக்கும் மீப்பாங்க, நாளண்டைக்கும் மீப்பாங்க. இந்த கருத்து வேறுபாடு ஈந்து கொண்டே தான் நீக்கும். எப்போ கியாமத் நாள் வரக்காணி, கியாமத் நாள் வந்த பிறகு தான் எல்லார்ட்ட கருத்து வேறுபாடும் இல்லாமல் போயிட்டுடும். மேன் தெரியுமா? அப்போ கண் முன்னுக்கு எல்லாம் நடக்கிறது விளங்கும். அப்போ கருத்து வேறுபாடு இல்லை, எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ இருக்குது, இப்போ நாங்கள் நம்பிட்டோம், ரப்பனா அபுசர்னா வசமினா ஃபர்ஜினா நாமல் சாலின். அந்த காட்டியுமே கருத்து வேறுபாடு சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க, ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. அது ஒன்றாவது விஷயம் நாங்கள் விளங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மை பாவிக்கிறதால அது விஷயத்தை இங்கே விளங்கப்படுத்துகிறான். அப்படி என்றால் இது பரம்பரையாக ஜென்ரேஷனாக ஒரு இது முடியாத ஒரு பிரச்சனை, தீர்வு கிடைக்காத ஒரு பிரச்சனை. இன்னும் கூட எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் மாறாக இருந்தாலும் இன்னும் சரியாக தெரியாது மௌத்துக்கு போகிற என்ன நடக்க போகுதுன்னு தாருக்குமே ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம் இருக்குது. இவ்வளோ சயின்ஸ் டெவலப் என்னென்னமோ நடக்குது. இன்னும் ஒரு மௌத்தாவின் ஒருத்தருக்கு உசுரை கொடுத்து எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி சயின்ஸ் டெவலப் இல்லை. அவ்வளோ பெருசாக கதைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் அதை யாருக்குமே செய்யலாம் இருக்குது. மௌத்தை யாருக்கும் நிப்பாட்டே மேலாம் இருக்குது. மௌத்தாவதுக்கு ஆக்களுக்கு உசுரை கொடுக்குறது விடுங்களே, யாருக்கு சரி மௌத்தை இல்லாமல் கேளுமா? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 100 வருஷம், மேக்ஸிமம் 120 150 மேக்ஸிமம், அதுக்கு விட போவே இல்லை. அப்போ எவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்றைக்கி இதை அவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் இருக்குது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இது ஈந்து கொண்டே தான் இருக்குது. இந்த கருத்து வேறுபாடு கியாமத் நாள் மட்டும், கியாமத் நாள் வந்த பிறகு தான் அந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் போகும். அது ஒன்றாவது விஷயம் நாங்கள் விளங்கணும். அப்போ ஒன்றாவது அர்த்தத்தை பார்த்தோம், ரெண்டாவது முஹ்தலிஃபூன் என்றதை பார்த்தோம். மூணாவது விஷயம் என்ன என்று சொன்னால், ஏன் இப்போ இவ்வளோ காலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துலையும் இருந்தாங்க, ஒவ்வொரு கருத்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. சரியா? ஆனால் இப்போ ஏன் இதை பற்றி பெரிய டாப்பிக்காக அம்மா எத்தசாலூன் அதை பற்றி ஏன் ஒருத்தருக்கு பேசிக்கொண்டு மட்டும் இல்லை, ஜோக் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, அதை மொக் பண்ணி கொண்டு, அதை சைக்காசமாக பேசிக்கொண்டு, அதை நோண்டியாக கொண்டு ஏன் நீக்கிறாங்க? ஏனென்று சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி அது முந்திலி இந்த கருத்துகளை விட இதை கருத்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, இப்போ நான் டிஃப்ரெண்ட் ரிலிஜனில் இருக்கிற கூட்டாளிமாரோட பலவுரை. அப்போ என்ற ஒரு கூட்டாளிக்கு நான் இஸ்லாத்தை சொல்கிற நேரம், இஸ்லாத்தை பற்றி சொல்கிற நேரம் அவர் சொன்னார், ஒரு ரிலிஜனில் இருக்கிற ஒரு கூட்டாளி எங்கள் ஆஃபீஸில் அவர் சொன்னார், நான் கேட்டேன் ஜட்மெண்ட் டே நீங்கள் நம்புறீங்களோ? ஜட்மெண்ட் டே நம்புகிறோம். அப்போ நீங்கள் செய்கிற விஷயத்தை எல்லாமே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படுமே,
அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், ஓ ஜட்ஜ்மெண்ட்டே வரும், எல்லாம் இந்த கேள்வி கேட்கப்படும், எங்களோட பாவம் எல்லாம் காட்டப்படும், எல்லாம் ஓகே. ஆனால் எங்களோட நபி, அவங்க நபியை கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த கடவுள் என்னோட நபி அவர் வந்து எங்களுக்காக வேண்டி எல்லாம் கஷ்டப்பட்டார். அவர் எங்களுக்காக வேண்டி அவர் எல்லா பாவத்தையும் அவர் சுமந்துட்டார். அதை சுற்றி நாங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நாங்கள் எப்படியும் சொர்க்கம் போவோம். அதை மாதிரி பேசுகிறேன். நான் சொல்லலை, நான் அவங்களோட அதை கிதாபுவில் வாசி சொல்கிறேன் இல்லை, இது அவர் சொன்னது தான் சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு கருத்து இருக்குது. சரி ஓகே, அப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு வேண்டிய மட்டும் தேவையான மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு டென்ஷன் இல்லை, மவுத்தாயிட்டேலும் வேண்டாம், அவர்கிட்ட நம்பி அவர்கிட்ட பாவம் எல்லாம் சுமக்கிறாரு, அதை சுற்றி அவருக்கு டிரெக்டாக சொர்க்கம் போகணும். சில ஆக்கள் இருக்கிறாங்க, சில கேட்டகரி ஆக்கள், சில மதம் பலவு பண்ணுற ஆக்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்னது, நாங்கள் வந்து எப்படியுமே சொர்க்கம் போவோம். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சொர்க்கம் போகும் என்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அது ரெண்டாவது. மூணாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது. எப்படின்னு சொன்னால், என்ற சில அடுத்த கூட்டாளிமார்கள் சொல்ல கருத்து தான். அது என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் என் கூட்டாளிமார் அப்படி இருப்பாங்க. அவங்க சொல்கிற வந்து நாங்கள் திரும்பி பிறப்போம். அப்போ திரும்பி பிறக்க போகல அவங்க வந்து உண்டு, நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பூனையா இல்லாட்டி ஒரு எறும்பா இல்லாட்டி அப்படி என்ன சரி ஒரு கொக்கரோச்சா அப்படி என்ன சரி திருப்பி பிறகுறேன்ற ஒரு கருத்து. இப்போ இந்த கருத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த கருத்து இருக்கிற ஒருத்தரை யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த கருத்து இருக்கிறவங்க ஒருத்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒன்றாவது விஷயம் வந்து அவங்களுக்கு ஓகே கொஞ்சம் லைட்டாக சீரியஸாகவும், ஓகே மரணா பிறப்போக்குள்ள என்ன சரி ஒரு வேறொரு மிருகமாக பிறந்தா இந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாயிருக்கும். ஆனால் ஓகே, நான் இந்த இப்போ மனுஷனாகிறேன், நான் வேண்டிய மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வேண்டியது. ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இப்போ அவங்க பூனையை பிறந்தா அவங்களுக்கு அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ணது ஒன்றும் நினைவில்லை, அதுக்கு வந்து ஒன்றும் நினைவில்லை. அப்போ வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, நான் பூனையாக பிறந்தா என்ன, எனக்கு முந்தி பண்ண ஒன்றுமே நினைவில்லை, அது சுட்டி எனக்கு அந்த டைமில் பார்ப்போம். அது ரெண்டாவது விஷயம். அப்போ வந்து ஆனால் இப்போ இஸ்லாம் அது இல்லையே சொல்லுது, குர்ஆன் அது இல்லை சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுது, நீங்கள் எழுப்பாடப்படுவீங்க, உங்களோட ரூஹ் இருக்குது, இந்த ரூஹ் வந்து உங்களோட பொடி வந்து இப்போ ஈரத்தான் உங்களோட பொடி, அந்த ரூஹ் எடுத்தால் அது ஒரு வேறொரு பொடிக்கு போடப்படும். சரியா, உங்களுக்கு நீங்கள் செஞ்ச எல்லாமே உங்களுக்கு நினைவிக்கும், ஒன்றும் மறக்காது. அப்படி இருந்தாலும் கியாமத் எல்லாமே காட்டப்படும். சின்ன ஒரு நன்மை செஞ்சாலும் சின்ன ஒரு பாவம் செஞ்சாலும் சின்ன பெரிய ஒன்றுமே விட்டு வைக்காமல் எல்லாம் காட்டப்படும். அதை இதை வியூ பாருங்கள், இதோட கம்பேர் பண்ணும். எல்லாம் மறக்கிறன்றதும் இது எல்லாமே காட்டப்படும் என்றது, எல்லாம் ஞாபகப்படுத்தப்படும் என்றதும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நிற்குது. அப்போ மறக்கிற நினைக்கிறவர் ஓகே, அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை, அப்போ எனக்கு நினைவில் தானே அந்த டைமில் பார்ப்போம். ரைட். அடுத்து வந்து இப்போ பாருங்கள், ஷைத்தான் எவ்வளோ தூரத்துக்கு மனுஷர்கிட்ட தலையை கழுவிக்கிறான்டா. இப்போ நான் இந்த நேரம் ஒரு யோசிக்கிற விஷயம் ஒன்று தான் ஒருத்தருக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம் ஒன்று செய்கிறோம் என்று வைங்களேன், ஓ லெவல் எக்ஸாம் என்று வைங்களேன். அப்போ ஒருத்தருக்கு சொல்கிறாரோ உங்களுக்கு ஓ லெவல் வந்து 100 தடவை சரி செய்ய இயலும், நீங்கள் ஃபெயிலாகி செய்ய இயலும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இன்னொரு பிள்ளைக்கு சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு இது மட்டும்தான் எக்ஸாம் இருக்குது, ஒரு தடவை தான் எக்ஸாம் இருக்குது, இதில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மரண சான்ஸே இல்லை அப்படி சொல்கிறாரு. இதை 2 பிள்ளைகள் எடுத்தால் எந்த புள்ள படிப்பை, எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பிள்ளைக்கு இது தான் கடைசி சான்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து மாஞ்சி படிக்கும். ஏண்டா வந்து அந்த பிள்ளைக்கு மரண சான்ஸ் ஒன்று இல்லை. அதுதான் வந்து அதை சல்லி குறவு பிள்ளைகள் நல்லா படிக்கிறேன்டா அவங்களுக்கு மரண கிளாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு சல்லி இல்லை, அது சொல்லிட்டு அவங்க மேக்ஸிமம் படிப்பாங்க. அப்போ வந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, வேணியை மட்டும் நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து 100 தரகானாலும் செய்யுங்கன்னு சொன்னால் அவசரம் இதை தரகா விட்டா அடுத்த தரகை செய்யும், அடுத்த தரகை விட்டா அடுத்த தரகை செய்யும். அப்போ ஷைத்தான் ஒரு கன்செப்ட் ஒன்று கொண்டு போட்டிக்கிறான். ஓகே, நீங்கள் உங்களுக்கு இந்த லைஃப் இல்லை கடைசி லைஃப், இது உங்களுக்கு திரும்ப கிடைக்குது என்று போட்டோன்னே அப்போ அவர் என்ன நினைப்பார், ஓகே இந்த லைஃப் எனக்கு சரியாகிக்க தேவையில்லை, இதனால் நல்ல பைத்தியம் இல்லாட்டி அடுத்த லைஃப்பில் சரியாயிப்போம், அதை லைஃப்பில் பார்க்குறேன், அதை லைஃப் வரப்போகிறது இல்லை, அது லைஃப்லேயும் சரியில்லாட்டி அடுத்த லைஃப்பில் பார்ப்போம். அப்போ இவருக்கு வந்து என்னது, இவருக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்டா இவர்கிட்ட தலையில் இருக்குது, எத்தனையோ லைஃப் இருக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லைஃப் இருக்குது, அவருக்கு வேண்டியமாக ஈந்துட்டு இந்த லைஃப்பில் வேண்டியமாக ஈந்துட்டு அடுத்த லைஃப்பில் நல்லது செய்ய பார்க்கலும். இந்த கன்செப்டை வந்து தான் ஷைத்தான் தலையில் போடுவான், இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் அப்படி சொல்லுது இல்லை. குர்ஆன் சொல்லி இது தான் உங்களோட லாஸ்ட் லைஃப், இது நீங்கள் திரும்பி மவுத் ஆகினீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வரப்போகிற சான்ஸ் கிடைக்கிறதே இல்லை, இதோட முடிஞ்சு. இதை போகிற ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் கழிக்கிற ஒவ்வொரு செகண்டும் பொறுமதியானது, இதை நீங்கள் மிஸ் பண்ணி ஒவ்வொரு மூச்சும் பொறுமதியாக இது முடிஞ்சு என்ன சொன்னால் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து மனுஷருக்கு வந்து தலைக்கு படலைன்னு சொன்னால் இதை இவங்களுக்கு அடுத்ததோட பார்க்க போகல இது வந்து இவங்களுக்கு சரியான கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இது தான் உண்மை. ஆனால் அதை வந்து குர்ஆன் சேலஞ்ச் பண்ணுச்சு, வேணுமெண்டா அவங்களுக்கு ஆதாரம் கொண்டாங்க,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வந்து இந்த விஷயத்துக்கு ஆதாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கேள்விக்கு இந்த சூறால டிஃப்ரெண்ட் ஆதாரம் கொடுக்குறேன், அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த சூறால வந்து வேற விஷயம் ஒன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் அதை அடுத்த ஆயத்தில் பார்ப்போம். அப்போ வந்து என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் அந்த அடுத்த கன்செப்டுவலோட இது பெரிய பிரச்சனைக்கு இல்லை. ஆனால் வந்து குர்ஆன் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே காட்டப்படும், கேள்வி கேட்கப்படும் என்ற கன்செப்ட் இது வந்து லேசிப்பட்டது இல்லை. இது வந்து இதுதான் இந்த எல்லா வியூலேயும் வந்து ரொம்ப பயங்கரமான வியூவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு சொல்லியிருந்தால் அதை மொக் பண்ணி கொண்டு அதை நோண்டி ஆகி கொண்டு இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு மிச்சமே மக்காளி இந்த குறைஷிகளுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் உண்மைண்டு. ஆனால் அவங்களோட நஃப்ஸு அவங்களோட ஆசைகளால் அவங்களுக்கு தேவையானதை செய்ய கிடைக்காது. கலிமாவை சொன்னால் குர்ஆனை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு தேவையானதை செய்ய கிடைக்காதுன்ற ரீசனுக்காக வேண்டி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருந்தாங்க. அதுதான் முஹ்தலிஃபூன்னு வந்தீங்க. அவங்க கருத்து வேட்பாடு அவங்க அதை சைக்காசமாக பேசுகிறது நோண்டி பண்ணுறது எல்லாமே வந்து அதை வந்து முறைப்படி வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு நஃப்ஸு இடம் கொடுக்கல. அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் அவங்க வாழ்ந்தாங்க. இதுக்கு அடியிலேயும் லித்தாபீன மஹாபா நான் நினைக்கிறேன் இதை கருத்துப்பட வந்திக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறேன். சரியான ஆயத்து வந்து 22வது ஆயத்தில் வருது இதே சூறால லித்தாகீன மஹாபா அப்படி என்று சொன்னால் அது டிரான்ஸ்கிரஸர்ஸ் என்ற அர்த்தம். அப்படி என்றால் இந்த தாகீன் என்று சொல்கிறது வந்து அவங்களுக்கு இஷ்டமானதை செஞ்சவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதை செஞ்சவங்க. சுட்டின்னு இவங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளல. ஏன்டா இதில் எல்லாம் கேள்வி கேட்கப்படும் சுட்டி அவங்களுக்கு இஷ்டமானது செய்யலாம் சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நரகத்துக்கு போகிறவங்க தான் இவங்க லித்தாகீன மஹாபா, இவங்க தான் நரகத்துக்கு போகிறவங்க. மஹாபா என்றால் பிளேஸ் ஆஃப் ரிட்டர்ன், அவங்க போகிற இடம் தங்கும் இடம் வந்து நரகமாகிக்குது. இதை நாங்கள் டீட்டெயிலாக இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு பார்ப்போம். சரி, கடைசியாக அப்போ ஒருத்தருக்கு சொல்லலும் அப்போ குல்யா அய்யுல் காஃபிரூன் சூறால வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிறான் இல்லை கும்தீனுக்கும் வலியதீன் அப்படி சொல்லிக்கிறான். ஏண்டா வந்து இப்போ இவ்வளோ காலத்துக்கு முஹ்தலிஃபூன் அவங்களுக்கு இடையில கருத்து வேட்பாடு ஈந்ததுக்கு அதுக்காக வேண்டி அவங்க வந்து அடிச்சு கொள்ளல. அவங்க சொன்னாங்க ஓகே நீங்கள் உங்களோட ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் எங்கிட்ட ஃபாலோ பண்ணுறோம், இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் வந்த பிறகு இந்த கன்செப்ட் வந்து இப்படி இருக்கல. இதுக்கு ஆகிவ் பண்ணுறது, இதுக்கு ஆதாரம் கொண்டாட சொல்கிறது, ஆதாரம் கொடுக்கறது, இதை மாதிரி வந்து பெரிய டிஸ்கஷனில் மக்களை வந்து பெரிய லெவலில் இதை வந்து நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவ்வளோ காலமாக அவங்களுக்கு தேவையானது நீங்கள் செய்யுங்க, எங்களுக்கு தேவையானது நாங்கள் செஞ்சேன்னு இருந்தவங்க இப்போ வந்து இப்படி இதை பற்றி வேறு லெவலில் பேசி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லலும் அப்போ இஸ்லாத்துலேயும் அது தானே சொல்லுது லக்கும் தீனுக்கும் வலியதீன் அப்படின்ட்டு நாங்கள் நல்லா விளங்கணும். இந்த குல்யா அய்யுல் காஃபிரூன் சூரா இருக்குது, அது வந்து ஸ்டார்ட் ஆகுறதே குல்யா அய்யுல் காஃபிரூன், நீங்கள் காஃபிருக்கு சொல்லுங்கள். இது வந்து லேசிப்பட்ட சூறா இல்லை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சூரா காஃபிரூன் பார்ப்போம். அதில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் ஆகுறதே காஃபிரூன் என்று. அப்படின்னா இவரோ காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத் ஏண்ட உம்மத் ஏண்ட மக்கள் என்று சொல்லி கொண்டு ஈந்தவங்களை டிரெக்டாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற அவங்க காஃபிர்கள், அவங்க இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. இது குறிப்பிட்ட ஒரு செட்டுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற விஷயம். அப்போ வந்து அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஈந்து அவங்கள கம்ப்ளீட்டாக பிரிக்கப்படுது. அவங்களுக்கு தௌவத் கொடுத்து கடைசி கட்டம் இவங்களை இதுக்கு பிறகு திருத்தவே ஏலா என்ற நிலைமையில் வரப்போகல தான் அதை குல்யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூறா இறங்குது. அது வந்து லேசிப்பட்ட சூறா இல்லை. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். ஐசுட்டியும் அதை வச்சு அலக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று தானே ஈக்குது. ஐசுட்டி நீங்கள் உங்களுக்கு இஷ்டமானதை செல்லுங்க, நாங்கள் எங்களுக்கு இஷ்டமான செய்கிறோம் என்று இல்லை. இது வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுக்கு வந்து எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதோ நாங்கள் வந்து சொல்கிறது, அதை பற்றி இறக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஏற்றுக்கொள்ளாதது அவங்களோட இஷ்டம். அதுக்கு எங்களுக்கு யாரும் லாய்க்ரோஃபித்தீன் இஸ்லாத்தில் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலாம், எந்த அனுமதியும் இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறது. ஆனால் அதை எடுத்து சொல்கிறது அது வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சரியாக அதை பற்றி படித்து நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையில் தான் ஹிதாயத் இது. எங்களோட கையில் ஹிதாயத் இல்லை. யாருக்கும் எங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்களோட சாஜாக்கு ஹிதாயத் கொடுக்க கிடைக்கல. ஸோ அது சுட்டி இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயம் இருக்குது. இந்த முஹ்தலிஃபூன் என்ற விஷயம் இருக்குது. இது வந்து இந்த கருத்து வேட்பாடு இதுக்கு பிறகு இந்து கொண்டே தான் இருக்கும். இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை
நடந்த சப்ஜெக்ட் இப்போ எங்களோட கண் முன்னுக்கு கொண்டு வந்து காட்டுறான், எப்படி நடக்குது, எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க. இன்றைய கூட அது ஆர்கியூமெண்ட் முக்தலிஃபூன் என்ற வார்த்தையால் இசுமால் இன்றைய கூட அது ஆர்கியூமெண்ட் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் இது ஆயத்தோட சுருக்கமான அர்த்தம். இதை பற்றி டீப்பாக வந்து பேசப்படுது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை டீப் தஃப்சீரில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முக்தலிஃபூன்களுக்கு இல்லாட்டி இது ஆக்சுவலி இந்த முகஸிபூன், இவங்க வந்து முகஸிபூன், இவங்க தான் பொய்ப்படுத்தினவங்க, இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பதில் கொடுக்குறான். இப்போ நாங்கள் நினைப்போம் இப்போ வந்து அவங்க கியாமத் நாளை பற்றி டவுட் பண்ணுறாங்க, ஐசுட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஆதாரம் கொண்டு வந்து காட்டுவானுன்னு. இல்லை அது ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து காட்டுறான், அதுக்கு புறவு ஆயத்தில். ஆனால் அடுத்த ஆயத்தில் என்ன செல்றேன்னு நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.